இலங்கையில சமீபத்துல ஜனாதிபதிக்கான தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதுல அனுரகுமாரா திசநாயக்கா புதிய ஜனாதிபதியா தேர்வாகி இருந்தாரு. அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு 3 இடங்கள் மட்டுமே இருந்ததால புதிய சட்டங்களை இயற்றுறதுல அவருக்கு சிக்கல் இருந்தது. இந்த நிலையில தான் ஜனாதிபதியா பதவியேற்ற அடுத்த நாளே, அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தை கலைக்கிறதா ஜனாதிபதி அறிவிச்சிருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடத்தப்படும் அப்படின்னுமே அந்த நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல அனுராவுடைய கட்சி பெரும்பான்மை பெறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்தியாவை காட்டிலும் இலங்கையுடைய தேர்தல் சற்று வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில முதல்ல ஜனாதிபதிக்கான தேர்தல் அங்கு நடத்தப்படும். இதுல பெரும்பான்மையான வாக்குகள் பெறுறவங்க புதிய ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனா அரசியல்ல ஜனாதிபதிக்கு மட்டுமே தனித்த அதிகாரம் இருக்காது. அவங்க மட்டுமே எல்லாம் செய்ய முடியாது. அவங்க மேற்கொள்ள விரும்புகிற சட்ட திருத்தங்கள் எதுவா இருந்தாலும் நாடாளுமன்றத்திலையும் மெஜாரிட்டி அவசியம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக இவருடைய தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வெறும் 3 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி இருந்தது. இதனால தான் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நாடாளுமன்றத்தை கலைச்சு புதிய தேர்தலுக்கு திட்டமிட்டார். அதன் அடிப்படையில் தான் இப்போ அங்க தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ஜனதா விமுக்தி பெரமுன, சமாகி ஜன பலவகைய, ஐக்கிய தேசிய கட்சியை, புதிய ஜனநாயக முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் களம் கண்டுட்டு இருக்காங்க. இதுல எப்படியாவது பெரும்பான்மை பெற்றுவிடணும் அப்படின்னு தேசிய மக்கள் சக்தி கட்சி முயன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இலங்கை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கு பார்த்தோம் அப்படின்னா 225 இடங்கள் இருக்குது. இதுல 196 மக்கள் மூலமா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுது. மீதமுள்ள 29 தேசிய பட்டியல் அப்படிங்கிற முறையில் தேர்ந்தெடுக்கப்படுது. நாடு முழுவதும் மொத்தம் 160 மாவட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது. மாவட்டத்திற்கு 1 இடம் எனவும் 36 மாகாணங்களுக்கு தலா 4 இடங்கள் அப்படின்னுமே அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெறுறதுக்கு 113 இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவசியம். ஏற்கனவே குறிப்பிட்ட 29 தொகுதிகள் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இதுல கட்சிகள் பெறுகிற வாக்குகளுடைய அடிப்படையில் தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இலங்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக ரீதியா 25 மாவட்டங்கள் இருந்தாலும் அவை 22 தேர்தல் மாவட்டங்களாகவே பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் மக்கள் தொகையை பொறுத்தது வேறுபட்ட எண்ணிக்கையில நாடாளுமன்றத்துக்கான இடங்களுமே அங்க இருக்குது. குறைந்தபட்சமாக திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் 4 இடங்களும், அதிகபட்சமாக கம்பகா தேர்தல் மாவட்டத்தில் 19 இடங்களும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இப்படி தேர்வு செய்யப்படுற 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிக்கிற முறையும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கிற முறையுமே அங்க வேறுபட்டு தான் இருக்கு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் ஒரு வாக்காளர் 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும். அதே போல ஒரு கட்சியை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது அங்கே விதியா இருக்குது. இதுல 3 வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டு கட்சியை தேர்வு செய்யலை அப்படின்னா அந்த வாக்கு செல்லாததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதே போல 3க்கும் அதிகமான வேட்பாளர்களை தேர்வு செய்தாலும் அந்த வாக்கு செல்லாது அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கது. இதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டில் கட்சிகளுடைய பெயர்களும் அவற்றினுடைய சின்னங்களும் நம்மளை போல தான் இடம்பெற்றிருக்கும். சுயேட்சையாக போட்டிடுறவங்க ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்கின்றதோ அத்தனை பேராக இணைந்து சுயேட்சை குழுவாக கூட அங்க போட்டியிட முடியும். ஒவ்வொரு சுயேட்சை குழுவுக்கும் ஒரு சின்னங்களுமே அங்க வழங்கப்பட்டு இருக்குது. இதற்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர்தல் மாவட்டத்தில் எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதோ அத்தனை எண்கள் அச்சிடப்பட்டிருக்கும் இந்த சின்னத்துக்கு கீழே. உதாரணமா ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 9 இடங்கள் இருக்கு அப்படின்னா 1 முதல் 9 வரையிலான எண்கள் அச்சிடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு எண்ணுமே ஒவ்வொரு வேட்பாளர் குறிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒவ்வொரு வாக்காளரும் 3 பேருக்கு விருப்ப வாக்களிக்க முடியும். அதாவது பிரையாரிட்டி அடிப்படையில் முதல் வாக்காளர்ல தனக்கு வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டில் விரும்புகிற கட்சியுடைய சின்னத்திற்கு முன்பாக தேர்வு செய்வதற்கான ஒரு டிக் அடிக்கணும். அதே போல அதற்கு பின்னால வாக்குச்சீட்டின் கீழ்ப்பகுதியில் இலக்கங்கள்ல எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்புகிறோமோ அந்த இலக்கத்தின் மீதுமே ஒரு டிக் அடிக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற ஒரு ரூலா இருக்கு. இந்த வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா வாக்குச்சாவடிகள்ல இருந்து வாக்குப்பெட்டிகள் மாவட்ட ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்க வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும். நம்மளை போல இந்த தேர்தல் முடிவுகள் இல்லாம அங்கேயுமே சீக்கிரமே தேர்தல் முடிவுகள் வெளிவந்துடும். முதல்ல அரசு ஊழியர்களுக்கான இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும்.
அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பிற வாக்கு சீட்டுகளை எண்ணும் பணிகளுமே துவங்கும். அடுத்த நாள் மாலைக்குள்ளேயே தேர்தல் நடந்து அடுத்த நாள் மாலைக்குள்ளேயே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிடும்.